சிலுக்கு. அந்த பேரு சொல்லி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க? ஆமா, சிலுக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்க. சிலுக்கு நான் மட்டும் உடனே சிலுத்துக்குவேன். இப்ப அவசரமா எதுக்காக என்ன வர சொன்ன? எல்லாம் விஷயத்துக்கு தான். உன் விஷயம் எனக்கு தெரியாதா? சிலுக்கு, நானும் என் ஃப்ரெண்டு வாசுவும் ஒன்னா எல்கேஜில இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சோம். ஒன்னா பாஸ் பண்ணோம். ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்லை. ஏன் நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெடுங்காலமா சம்பிரதாயங்கிறது, இத பாருங்க, எதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுன்னு பேசுங்க. ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுல தான் இருக்க போறா, அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா. நீ ராதாவும் சின்னஞ்சிறுசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேளேண்டா. அம்மா. என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? She's a famous film dancer சுலோச்சனா. ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. சுலோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவானே, இவன் தான். ஓ, ஒன்னா படிச்சு ஒன்னா பாஸ் பண்ணி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். கட்டின பொண்டாட்டியோட முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பாலு, இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? சாச்சா, இவ எங்க ஆபீஸ் டைபிஸ்ட். ஒரு டைப்பான பொண்ணு. அழக படைச்ச ஆண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டா. எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா? இந்த பயல 5 வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டா. அப்புறம் பார்த்தேன், பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க 2 பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். ஓகே? இந்தாடா புடி, இந்தா. இது எனக்கும் சிலுக்கும் ஜாலிப்பா. இந்தா. Cheers. Cheers. பாலு, இப்ப நீ போற ரூட்டே சரியில்லை. உள்ள கொஞ்சம் போட்டு பாடுற, அப்பதான் என் ரூட் என்னன்னு உனக்கு புரியும். இது உனக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வீண் அடிச்சிடாத கண்ணா. பாலு, சாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? சாரா? சாரே ஒரு ப்ராப்ளம் தான். டிப்ஸ் சாப்பிடுங்க. எனக்கு தெரியும், பிராண்டி குடிச்சா சிப்ஸ் சாப்பிடணும்னு. மூஞ்ச முகர கட்டேன், பார்க்கவே சைக்கிள் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். பாலு, எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இவ்வளவு கூட்டிட்டு வந்து என்ன கும்மாளம் அடிக்க சொல்றேன். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். மூஞ்ச முகரே. ஐயோ, என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி, வாயன் பீச் பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு? பாரு, வாச்சதுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில புடி புடி. ஃபாலோ மீ. வாசுகண்ணா, போட்டுமா? ஜாலி ஜாலி. எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ சொதுப்பாத வா. இப்படி ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளைய அப்படி வெறுக்க கூடாது. என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைக்கு மேல எனக்கு வெறுப்பு தான். என் மேல கூடவா? நீ ஒரு பொண்ணா? யோ,
அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுத்துறாதீங்க. என்ன தொடாத. கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவன் தான். யோ, நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. விட்டு முடிக்காதீங்க. யோ யோ உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா? பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா? வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா? இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி 10 லட்சம் தான் தெரியுமா? அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில சமயம் அவனை நினைக்கிறப்போ கோவமா வருது. அவன் பணத்தை மட்டும் இல்ல, அவனை நான் அனுபவிக்காம விட மாட்டேன். சொல்லிட்டு இல்ல, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு. லாட்டரியில 10 லட்சம் அடிச்சுட்டானா. நம்ம பாத்தியா பேட்டா செருப்பால் அடிப்பன் நாய். 10 காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாத்திரா? இப்போ ஊர் மேயிற கழுத. இருக்கட்டும், கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர் மேயிறவ அரசி ஆயிட்டா. ஆயிட்டு போறாடா, காலங்காத்தால அவளை பத்தி பேசி ஏன்டா உயிர் எடுக்கிற? மாஸ்டர், கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடைச்சி என்னத்தை சம்பாதிச்சான்? டெலிபோன் பில்லு கட்ட கூட சில்லற சேரல. அதுக்காக என்னையும் லாட்டரி சீட் வாங்க சொல்றியா? விழப்போற லாட்டரி விட்டு சொல்லுங்க, விழுந்துட்ட லாட்டரியில பங்கு சேர்ந்துக்குவோம். பயில்வான், அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும். ஆனா இது அரசாங்க காசு. மாஸ்டர், அவ கழட்டி வச்ச உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களாவோட போய் செட்டில் ஆயிருவோம். பயில்வான், கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவேன்டா. ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான். அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தான்டா. பேட்ட புரோக்கர்ல ஜாக்கிரதை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம், அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது. டிக்கெட்டை இன்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா? ஆமா சார். இது யாரோட கையெழுத்து? வாசு. வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு அவரு அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாம இந்த லாட்டரி டிக்கெட்டை உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா. சார், அவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு ஒரு வாரம் ஆகலாம். பரவாயில்ல, 15 நாள் டைம் இருக்கு. எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். தேங்க்யூ சார். வரேன். பாப்பா, வாசுவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம். ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்களை மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே. அந்த வழியில வாசுவை நிச்சயமா மாத்துவேன். ஹலோ, யாரு? சிலுக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பய பேசுறேன். நான் கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். ஐம் சாரி பாலு. இப்பெல்லாம் நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி. ஆமா சிலுக்கு, அவன் உன்னை பார்க்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க. சிலுக்கு, இப்ப என்ன பிரச்சனைன்னா? உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. சிலுக்கு, நமக்கு கட்டில மட்டும்தான் பிரச்சனை, இவனுக்கு கட்டிலே பிரச்சனை. அப்ப வாங்க வாசு, பெட்ரூம் போறோம். ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பத்தாதா? கெட்டு போனதை சொல்றீங்களா இல்ல கெட்டு போதா வந்தேன்னு சொல்றீங்களா? ஏண்டி, என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது.
அது மூலமா தானே உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்தம் கொண்டாட நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே போதும் தாயே. அவ்வளவுதானா? உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா ஏன் பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் என் புருஷன்னு சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணும் கட்டு போயிடாது. வாசு, வாழ்க்கையில நான் ஒன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுடா. அப்படியே எவனா அவமானப்படுத்தணும்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாதுடா. ஆமா, இவர் கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனம்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவசம் இருக்கான். இந்த பாரு, ஹீஸ் a murder market. பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவன்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். he is such a type of character. அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால்ல விழுறத விட சண்டைக்காரி கால்ல விழுறது தான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏய், நீ என்கிட்ட அறவாக்கி தான் போற. ஆட்ட பாவி, அகிம்சையும் சத்தியாகிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துக்கப்போ உனக்கு ஆப்டால் உன் பொண்டாட்டி வாங்கி தராதே? முண்டா, நேரா உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையேல் சாகும் வரை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிருபர்களுடன் நான் வந்து சேர்றேன். ஓகே? இங்க ராதாங்கிறது நான் தான். நீதான் ராதாவா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி, பெத்தாதான் பிள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா? நானும் வாசு சாரும் 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும். நீதான் எனக்கு சக்கலத்தி, நான் ஒண்ணும் கிடையாது. என்ன பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. கெட் அவுட். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நான் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். பாப்பா, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாய் கெட்டினது வயிற்று கட்டாம போயிடுச்சே பாப்பா. முட்டாள்தனமா இருந்தா முதலுக்கே மோசமாயிடும். மூளை யூஸ் பண்ணா புத்திசாலி ஆயிடலாம். அந்த பரீட்சையெல்லாம் எனக்கு வேண்டாமா? ஒரு புது கதை எழுதினாதான் லாட்டரி டிக்கெட் காசை வாங்க முடியும். நடிக்கிறத விட்டுட்டு இப்ப கதையை எழுத ஆரம்பிச்சிட்டியா பாப்பா? நான் எழுத போறது கதை இல்ல, திரைக்கதை. அம்மா, உங்களை பாக்கிறதுக்காக பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க பண்ணிக்க போறது காதல் திருமணமாமே? ஆமா, காதல் இல்லாத சினிமாவும் இல்ல, கல்யாணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல. அதனாலதான் நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அந்த காதல் இளவரசன் யாருன்னு சொல்ல முடியுமா? கணவனோட பேரை சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு இல்லீங்களே. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். உங்க பாஷையில சொன்னா வாழ்க்கையோட முதல் எழுத்தையும் சுகத்தோட முதல் எழுத்தையும் சேர்த்தா அவரோட பேர் வரும். அப்படின்னா வாசுவா? அவர் போட்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். கொடுத்துட்டா போச்சு. அவரை பத்திய குறிப்புகள் பாக்குறதுக்கு அப்பாவியாவும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறது அவருடைய பிறகு சுபாவம். அவரு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். உங்க திருமணத்துக்கு எங்க அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். வரோம். வாங்க. வரோம். ஆ.